போன வாரத்தில் நாம் ஆதி ஆகமத்தை பார்த்தோம். ஆதி ஆகமம் அவருடைய தேவன் மனிதரை உண்டாக்கினதும் அதில் தேவன் செய்த பல காரியங்களை பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம். யாக்கோபுடைய சந்ததிகள் 12 பேராய் மாறினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசேப்பு அங்கே போய் இருந்ததை பார்த்தோம். யோசேப்புடைய வற்புறுத்துதனாலும் தேவன் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதினாலும் ஆண்டவர் யாக்கோபையும் யாக்கோபுடைய குடும்பத்தையும் எகிப்துக்கு கடந்து வந்தார் என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மை நாட்டுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மீண்டுமாய் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து இந்த புத்தகத்துக்குள் கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம் முழுதுமாய் வாசிப்போம். சீயோனிலே, யாராவது வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீயோனிலிருந்து அழைக்கிற தேவன். சீயோனிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். அதை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் என்பதை யாத்திராகம புத்தகம் மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. யாத்திராகம புத்தகம் தானே அடிமைத்தனத்திலிருந்து ஆராதனைக்கு, உன்னுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்த சைடுல பார்ப்போமானால் யாத்திராகமம் from the bondage, அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு என்று சொல்ல முடியும். ஆனந்த தைலத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையிலே நம்மை கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். 70 பேராய் யாக்கோபும் யோசேப்புடைய சந்ததியும் இஸ்ரவேல் ஜனங்கள், கானானிய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு எகிப்தில் தங்கி இருக்கிறார்கள். உங்களை அந்த காலகட்டத்துக்குள்ள கொண்டு போகிறேன். அந்த 70 பேர் அங்க தங்கி இருக்கும் போது யாக்கோபு சொல்றான், நான் மரிக்கும் போது என்னை எங்கதான் போய் அடக்கம் பண்ணணும்? கானான்ல போய் அடக்கம் பண்ணணும். யோசேப்பு சொல்றான், என்னை இங்கதான் அடக்கம் பண்ணுவீங்க, ஆனா ஒரு நாள் தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? சந்திப்பார். அப்படி சந்திக்கும் போது என்னுடைய எலும்புகளை என்ன பண்ணுங்க? கொண்டு போங்க. டேக் மை போன்ஸ். அவங்களுக்கு தேவன் தன்னை சந்திக்க போகிறார் என்கிற நிச்சயமும் தைரியமும் இருந்தது. ஆனா மற்றவர்களுக்கு அங்கே இருந்து அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அங்கே அவங்களுடைய சொந்த வீடு மாறினது, அவங்களுடைய குடும்பங்கள் மாறினது, அவங்க பழுத்து பெருகினாங்க. இப்போ யோசேப்பை தெரியாத இன்னொரு புதிய ராஜா வருகிறான். அவன் பார்க்கிறான், நம்ம ஆட்களை விட இவங்க ஆட்கள் பண்றாங்க, பெருகி இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பார்வனை குறித்து சொல்லும் பொழுது அவன் ஒரு அசிரியன். அவன் எகிப்து நாட்டில் ராஜாவாய் மாறுகிறான். இது பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி, அதுக்குள்ள நான் போகல. பட் ஸ்டில் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விட இஸ்ரவேல் ஜனங்க பெருகல. ஹிஸ்டரி அப்படி சொல்லல. எகிப்துல காலகாலமா இருக்கிறாங்க, அவங்களோட இவங்க பெருகல. பட் இந்த பர்டிகுலர் ராஜாவுடைய டைனஸ்டி, இவனுடைய என்ன சொல்றது பேக்ரவுண்ட் அசிரியனா இருந்தா, அந்த அசிரியன் இன்றைக்கு பார்வனாய் மாறிவிட்டான். எப்படி மோசே பார்வனாய் வர வேண்டியதா இருந்ததோ, ஓகே, மோசே யாரு? வெளியிலிருந்து வந்தவன், நதியிலிருந்து எடுக்கப்பட்டவன். அவன் பார்வனாய் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதே போல இவன் வேறொரு இனத்தை சேர்ந்தவன், ஆனா எகிப்துல இருந்து அவன் பார்வனாய் மாறி இருக்கிறான். சோ அவனுக்கு தன்னுடைய நிலைப்பாடு என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அந்த இடத்துல அவன் சொல்றான், நம்மை விட இவர்கள் பெருகி விடுவார்கள், ஒருவேளை யுத்தம் வந்தால் இவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து விடுவார்கள், நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி இதை இஸ்ரவேல் ஜனங்களை
அவன் ஒடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ஒடுக்க ஆரம்பிக்கிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து 2 பெரிய பட்டணங்களை அவன் கட்டுகிறான். ஸோ அவங்களுக்கு லேபர், கூலி வேலை, அதிகமான பாரம் சுமக்கும் வேலை, அதிகமாக அவர்களை ஒடுக்குறான். ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க எவ்வளவு அதிகமாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு அதிகமாய் பெருகினார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து வேலை, டயர்ட்னஸ்ல வேலை. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் குடும்ப வாழ்க்கை மட்டும்தான். ஸோ அவங்க பெருக்கத்துக்குள்ளே அவங்க கடந்து போனாங்க. பார்வோனால் அதை தகித்து கொள்ள முடியவில்லை. 2வது அவன் சொல்றான், 2 பெண்களை கூப்பிடுறான். 2 பெண்ணும் அந்த ஊர்ல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே பிரசவத்தை பார்க்கிற மருத்துவச்சிகள். அவங்களை கூப்பிட்டு சொல்றான், எங்கெல்லாம் ஆண் குழந்தை இருக்குதோ அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே கொண்டு போட்டுருங்க. ஆனா இவங்க கர்த்தருக்கு பயப்பட்டதினால இவங்க அதை செய்யல. இவங்க சொல்றாங்க, நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரசவம் வந்துருது. அவங்க நல்ல பலம் உள்ளவங்க, அவங்க எகிப்து ஜனங்களை போல இல்லை. இது அவங்க செய்ததுனால ராஜாவுடைய கட்டளைக்கு எதிர்த்து நின்று தங்களுடைய மனசாட்சிக்கு தேவனுக்கு பயந்ததுனால வேதம் சொல்வது, தேவன் அவருடைய குடும்பங்களை தேவன் கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நாட்டுகிறார். வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவங்க எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், அவர்களை தேவன் நீதியின் விருட்சங்களால் காண விரும்புகிறார். இந்த 2 பேர் வேறு இடத்தில் இருந்தவர்கள், ஆனா அவங்க நீதியை செய்ய அவர்கள் தீர்மானித்ததுனாலே தேவன் அவர்கள் வீடுகளை கட்டினார். ஹல்லேலூயா. இவங்க மாத்திரமல்ல, ராகாப் எந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறார்? எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தின விதத்தை பார்த்து இவன் இஸ்ரவேல் தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுனால ஆண்டவர் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். அவளை இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைக்க தேவன் கிருபை தந்தார். இந்த காலை வல்ல தேவனுடைய பிள்ளைய, God always looks for individuals. எல்லா காலத்திலும் என் தேவனாய கர்த்தர் தனிப்பட்ட மனிதனை தேவன் சந்திக்க விரும்புகிறார். அப்பா இருந்ததுனால பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆனா ரட்சிப்பு இல்லை. அம்மா இருக்கிறதுனால பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டு, ரட்சிப்பு இல்லை. கணவன் இருக்கிறதுனால பிள்ளை மனைவிக்கு ஆசீர்வாதம் உண்டு, மனைவி இருக்கிறதுனால கணவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட முறையில நான் தேவனோடு வைத்துக் கொள்ளுகிற காரியம். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் இன்னொரு விதத்தில் பார்ப்போம்னால், ஒரு மனிதன் ஆண்டவரை நேசிக்கும் போது, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் போது, அவனுக்காக நோவாவுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பேழையை கட்ட 120 வருஷம் ஆண்டவர் காத்திருந்தாரோ, அது போல நீ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையா இருந்தனா உன் நிமித்தம் உன்னை காப்பாற்ற ஆண்டவர் உனக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் அன்புள்ள ஆண்டவர், புதிய ஏற்பாட்டிலும் அன்புள்ள ஆண்டவர். வேதம் தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப லவ்னு. இல்லை இல்லை, they don't know the Bible. வேதம் தெளிவா சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a God who never changes. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுடைய கூக்குரலை என் தேவன் கேட்டார். என் தேவன் கேட்கும்போது அடுத்தது பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆரோன் பிறந்து 3 வருஷத்துக்கு பின்பாக மோசே பிறக்கிறார். ஸோ அவங்க வீட்டில் குழந்தை நடமாடி கொண்டிருக்கிறதுனால பெருசாக மற்றவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தாய், இந்த சட்டம் வந்தது 3வது இந்த பார்வோன் என்ன சட்டம் போடுகிறார்? எந்தெந்த ஆண் பிள்ளையோ எல்லாத்தையும் நைல் நதியில் தூக்கி பலியா போட்டணும். பெண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கலாம், ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த சூழலை மோசே பிறக்கிறான். ஆனால் மோசே வயிற்றில் வந்ததும் மோசே பிறந்ததும் யாருக்கும் தெரியாத அந்த குடும்பத்தை தவிர அந்த குழந்தை அவங்களால் எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு நாள் அந்த குழந்தையை அவர்கள் பாதுகாத்தார்கள். ஒருவேளை குழந்தை அந்த வீட்டில் இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிந்திருப்பார்களானால் அந்த முழு குடும்பமும் மரணத்துக்குள் போகும். ஆனா இவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தூங்குகிற வாழ்க்கை அல்ல, நாம் ஒரு சில காரியங்களுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. We have to take risk. அப்படியே கேஷுவலா போகிற வாழ்க்கையில் அப்ப எல்லா குழந்தையும் போல மோசையுடைய தாயும் தகப்பனும் மோசை குறித்த தரிசனத்தை பெற்றதினால் அல்ல, மோசை குறித்த ஒரு வெளிப்பாடு கிடைத்ததினால் அல்ல, இல்லாவிட்டால் தேவன் மோசையை காப்பாற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம் வந்ததினால் அல்ல,
அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து அதை காப்பாற்றும்படியாக ஒரு தீர்மானம் எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்ற அவர்கள் தங்கள் ஜீவனை பலியாய் ஒப்பு கொடுக்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது, இனி இந்த குழந்தையை பாதுகாக்க முடியாது, வெளியே அனுப்புறாங்க. அந்த குழந்தையை பார்வோனுடைய மகள் எடுத்து அவளை வளர்க்க ஆரம்பிக்கிறாள். யார் மூலமா வளர்க்க ஆரம்பிக்கிறாள்? அதே தாயை கொண்டு தேவன் வளர்க்கும்படியாக கிரியை செய்தார். ஸோ முதல் 40 வருஷம் மோசே அரண்மனையில் வளருகிறான். அவன் வளர்ந்து வேதம் சொல்வது அவன் சகல சாஸ்திரங்களிலும், எகிப்திய சகல சாஸ்திரங்களிலும் அவன் கற்று தேறினவனாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம படிக்கிற இடத்துல படிங்க. எதுக்காக படிக்கணும் பாஸ்டர்? வேலைக்காகவா? எதுக்காக படிக்கணும் பாஸ்டர்? சம்பாதிக்கிறதுக்காகவா? எதுக்காக படிக்கணும் பாஸ்டர்? நான் ஒரே ஒரு கதை தான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக படி. லேர்ன் ஃபார் காட். நீ ஆண்டவருக்காக படி. உன் படிப்புல ஆண்டவரை காணும்படியா படி. எதை படிக்கணும் அதை ஆழமா படி. You will see God in your studies. உன் படிப்பை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்காக படி. இவன் அந்த அந்நிய கலாச்சாரம், அந்நிய காரியங்கள், ஆனா அந்த சாஸ்திரத்தை, அந்த காரியங்களை அவன் ஆழமாய் படித்தான். வேதம் சொல்லுது அவன் சகலத்திலும் கற்று தேறினவனானான். He was a very good builder. பெரிய ஒரு கட்டிட நிபுணர், யுத்த வீரன். மோசே சாதாரண இல்லை. அப்படி அவன் இருந்துட்டு வரும்போது ஒரு நாள் பார்க்குறான், ஒரு எபிரேயன் தன்னுடைய சகோதரன், இன்னொரு எகிப்தியன், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இவனுடைய வல்லமையை பயன்படுத்தி ஒரே அடியில் எகிப்தியனை சாகடிச்சுட்டான். இஸ்ரவேல் எபிரேயனுக்கு அவன் நன்மை செய்தான். அவன் போயிட்டான். அடுத்த நாள் வரும்போது 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்க சகோதரலாயிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? அமைதியா பண்ணுங்க. உடனே ஒருத்தர் சொல்றான், எங்க மேல உன்னை யார் அதிகாரியா வச்சது? நேற்று கொலை செய்தாட்ட என்னையும் கொலை செய்ய பார்க்குறியா? அப்போ இவனுக்கு புரிஞ்சுது, நான் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லி அவன் பார்வோனுக்கு பயந்ததினால அவன் பார்வோனை விட்டு தூரமாய் ஓடி போகிறான். மீதியானிய தேசத்துக்கு ஓடி போறான். அங்க ஓடி போய் அங்க அவன் எத்ரோ என்பவரிடத்துல அங்கே அவன் இருக்கிறான். அங்க அவனுடைய வேலை ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். அது அடுத்த 40 வருஷம். இந்த 40 வருஷத்துல மோசேயை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்திருந்த எகிப்தில் இருந்தவர்கள் மரித்து போனார்கள். 40 வருஷம் இவன் ஆடுகளை மேய்க்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! ஒரு போர் வீரன், அடுத்த பார்வோனாய் வர வேண்டியவன், மகா பயங்கரமானவன். ஆனா இவன் 40 வருஷம் அந்த ஆடுகளை மேய்க்க அவன் ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருதயத்தை தேவன் மாற்ற ஆரம்பிக்கிறார். ஒரு சில சூழ்நிலைகளில் தேவன் நம்மை கொண்டு போவார். நம்ம எப்படியோ இருக்க வேண்டியவங்க, ஆனா நெருக்கத்தின் மத்தியில் நம்முடைய திறமைகள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில தேவன் நமக்கு தந்த தாளந்துகள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில மோசேக்கு இருந்த யுத்தத்தை யுத்த வல்லமையை அவன் பயன்படுத்த முடியவில்லை. மோசேக்கு இருந்த அறிவை அவன் பயன்படுத்த முடியவில்லை. பெரிய கட்டிட நிபுணர் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு ஆடு மேய்க்க சொன்னா எப்படி இருக்கும்? பட் he was doing that. அவன் அதை செய்து கொண்டான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, 40 வருஷங்கள். அப்படி ஒரு நாள் அவன் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்கிறான். ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய இலைகள் என்ன பண்ணல? கருகவில்லை. முட்செடிகள் எரிவது அது இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம். வெயில் அதிகமாகும் போது அது எரியும். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன? கொஞ்ச நேரமா எரியுது, ஆனா அந்த இலை என்ன பண்ணல? கருகல. இது என்ன காரியம் என்று சொல்லி அவன் கிட்டே போகிறான். ஆண்டு சொல்றாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம், உன் பாதரட்சிகளை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் அதை போடுறான்.
ஆண்டு சொல்ற நீ எகிப்துக்கு போப்பா. இவன் சொல்றான் முடியாது, அதெல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு நேரம் இல்லை, ஆகவே நான் கடந்து செல்கிறேன் எப்படியோ சொல்லி இவன் சொல்றான் முடியவே முடியாது. கடைசி ஆண்டு சொல்ற உனக்கு ஆர்வனையும் தரேன், அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனா இருப்ப, நீங்க போவேன்னு சொன்ன பொழுது இவன் போகிறான், புறப்படுகிறான், தன்னுடைய மாமனாட்ட போய் சொல்றான், தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிறான். அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறமா அவன் எகிப்துக்கு வருகிறான். எகிப்தில் அவன் பார்வோனுக்கு எதிராக நிற்கிறான். மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு சென்று என் ஜனங்களை போக, வேதத்தில் ஒரு வார்த்தை வருது, என் மூத்த குமாரனை என் சேஷ்ட புத்திரனை நீ அனுப்பு. ஹல்லேலூயா. என் சேஷ்ட புத்திரனை அனுப்பு, என் ஜனங்களை போகவிட என்று கர்த்தருடைய வார்த்தையை பார்வோனுக்கு அறிவிக்கிறான். 5ஆம் அதிகாரம் இடத்துல வரும்போது பார்வோன் சொல்றான், அந்த கர்த்தர் யாருப்பா எனக்கு தெரியாது, நான் இஸ்ரவேல் என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். இதை சொல்லினதுனால என்ன நடக்குது, இதை பாருன்னு சொல்றான், சும்மா நீங்க இருக்கிறதுனால தானே வெட்டி கதையை பேசுறீங்க, அதனால உங்களுக்கு முன்னாடி விட நிறைய வேலையை தரேன்னு சொல்லி வேலையை பலுவாக்கினான், அதிகமாக்கினான் அந்த ஜனங்கள் மேல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க மோசையை பார்த்து சொல்றாங்க, ஏயா நாங்க சும்மா வேலை செஞ்சிருந்தோம், எங்களுக்கு டபுள் வேலையை கொடுத்து நீ என்ன பாலும் தேன ஒரு தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்ன, கையை உள்ள விட்ட வெண்கிஷம் மாறிச்சு, திருப்பி உள்ள விட்ட சரியான கையா மாறிடுச்சு, கோலை கீழே போட்ட என்னாச்சு பாம்பா மாறிச்சு, திருப்பி பிடிச்ச கோலை மாறிச்சு, இதெல்லாம் பார்த்து உன்கிட்ட வந்தா இப்ப நீ என்னடா எங்களுடைய வேலை என்ன பண்ணிட்ட, ஜாஸ்தி பண்ணிட்ட, என்ன முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல் வாதைய மோசே கொண்டு வரான். முதல் வாதை என்னன்னா, நைல் நதி எந்த தண்ணி எடுத்து தரையில ஊத்தினாலும் அது என்னமா மாறிடும், ரத்தமாய் மாறிடும். 7 நாட்கள் அது இருந்தது. தேசத்துல எல்லா தண்ணீர் நிலைகளும் ரத்தமாய் மாறியது. அங்கிருந்த மீன்கள் எல்லாம் செத்து போனது. ஆனா பார்வோனுடைய இருதயம் மாறல. 2வது வாதம் வருது, தவளைகள், பூமி எங்கும் தவளைகள் நிரப்பப்படுது. பார்வோனுடைய இருதயம் மாறல. இதுக்கு நடுவில் சொல்றான், சரி சரி நான் விட்டுறேன், கொஞ்சம் இதை கொண்டு மாத்து. அது மாத்திரோட இல்லை, நான் இஸ்ரவேல் விட மாட்டேன், நீங்க ஆடு மாடுகள் பெண்கள் எல்லாரும் இங்க வச்சுட்டு ஆண்கள் மட்டும் போயிட்டு ஆராதிச்சுட்டு வாங்க. இவன் முடியாதுன்னு சொல்றான். சரி, பெண்களும் ஆண்களும் போங்க, பிள்ளைகளும் போங்க, ஆனா ஆடு மாடுகளை வச்சுட்டு போங்க. பண்ண மோசம் சொல்லலாம், நாங்க எதை கொண்டு ஆராதிப்போன்னு எங்களுக்கு தெரியாது, அங்க போனதே எங்களுக்கு தெரியும், அதனால ஒரு பொடியை கூட நாங்க விட்டு போறதில்ல. சோ இதெல்லாம் நடக்குது. 3வது வாதம் வருது, பேன்கள். தலையில 2 பேன் இருந்தாலே நம்ம பக்கத்துல இருக்கவங்கள பக்கத்துல படுக்காதுன்னு சொல்லுவோம், அப்படிதானே? நீ வேற தலைவணி யூஸ் பண்ணு, நீ வேற பெட்ஷீட் யூஸ் பண்ணு, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்றதால சொல்லுவோம். ஆனா இங்க பூமி முழுசும் பேன்கள், ஃபுல் பேன். அடுத்து வருது வண்டுகள். நாம இதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். பட் அது வரும்போது இட் இஸ் வெரி வர்ஸ். வண்டுகள். அதுக்கப்புறமா கால்நடை மேல கொள்ளை நோய். இருந்த கால்நடைகள் மேல, எல்லா கால்நடை மேலையும் கொள்ளை நோய் வருது. அதுக்கப்புறமா காத்துல கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. காத்துல இந்த சாம்பலை தூற்றினோட கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. இதனுடைய இன்டென்சிட்டி மாறிட்டே இருக்குது பாருங்க. அடுத்தது கண்மலை, பெரிய பெரிய கல்மலை மேல இருந்து பொழிய ஆரம்பிக்குது. இப்போ நீங்க முதல் பாருங்க, கோலை போட்டால் பாம்பா மாறிச்சு. தேவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இதுல ஒரு சில காரியங்களை அவர்களுடைய மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் மோசே ஆரோனுடைய கோல் வந்த பாம்பு மந்திரவாதிகளுடைய பாம்பு என்ன பண்ணிச்சா, விழுங்கி போட்டது. சைன், அடையாளம். ஆனால் பார்வோன் அதை காண தன்னுடைய கண்ணை திறக்கவில்லை, மூடிவிட்டான். அதுக்கப்புறம் ரத்தம். தேசமெங்கும் மீன்கள் இல்லை, நதிகள்ல ரத்தம். அண்ட் இது ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்களுடைய எகிப்துல அவன் நதியை, நைல் நதியை தெய்வமா கொண்டாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தேர் லைஃப்.
அதில் ஆண்டவர் கை வைக்கிறாரு. ஆனாலும் அவங்க கீழ்ப்படியலை. ஒவ்வொரு வாதம் வரும்போது அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, அதனுடைய அழிவு அதிகமாகிட்டே போகுது. அதே சமயத்தில் எல்லாருக்கும் இஸ்ரவேல் தேவன் விசேஷமானவன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இப்போ சொல்றாரு 7வது வாத கல்மலை வரப்போகுது. முன்னாடி சொல்றாரு கல்மலை வரப்போகுது. அப்போ தேவனுக்கு பயந்தவங்க, இஸ்ரவேல் தேவனுக்கு பயந்தவங்க, மோசே வார்த்தைக்கு பயந்தவங்க, அவங்க எகிப்து ஜனங்களாக இருந்தாலும் பலர் தங்களுடைய ஆடு மாடுகளை தங்களுடைய குடும்பத்தை வீட்டுக்குள் வைத்திருந்தார்கள், நம்பினவர்கள். மற்றவங்க வெளியே விட்டாங்க, அவங்களுக்கு அழிவு வந்தது. அடுத்தது 8வது வாதை வெட்டுக்கிளைகள். ஒரு நாள் முழுவதும் கீழ்காற்று வீசியதும், காற்று வித்தியாசமா வீசிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பூமி அந்தகாரப்படத்தக்க விதத்துல, பூமி முழுவதும் மறையத்தக்க விதத்துல வெட்டுக்கிளைகள் வந்தன. தேசத்தில் இருந்த அனைத்து பச்சைகளையும், பச்சை பசல் இருந்த அனைத்தையும் அது தின்று போட்டனே என்று பார்க்கிறோம். அப்போ பார்வன் கூப்பிட்டு சொல்றான், தயவுசெய்து அனுப்பிடு. இவன் ஆண்டுகிட்ட வேண்டான், மேல் காற்று வந்து இந்த வெட்டுக்கிளைகள் எல்லாம் கடலுக்குள் போய் விழத்தக்கதாக தேவன் காரியத்தை ஏற்படுத்தினார். ஆனால் பார்வனுடைய மனம் கடினப்பட்டது. அடுத்து இன்னொரு வாதம் வருது, டார்க்னஸ். சுற்றி இருக்கவங்களை பார்க்க முடியல, முழு இருட்டு. ஆனால் இது எல்லாத்துலேயும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற கோசேன் அந்த நாடு பாதிக்கப்படலை. அது அருமையா இருக்கு. இருள் முழுவதுமாய் வந்து ஒருத்தர் பார்க்கல. 3 நாள் அந்த இருள் இருந்தது. பார்வனுடைய மனம் மாறல. அடுத்தது மோசே சொல்றான், கடைசி வாதை தலைச்சன் பிள்ளைகளின் மரணம். இதுக்கு இவங்க பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இந்த காரியம் வரும்போது 10வது வாதை, எகிப்தின் தலைப்பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்பட்டனர். 11, 12 நீங்க இதை வாசிக்கலாம். தயவுசெய்து இது போய் வாசிச்சு பாருங்க. அப்போ அங்கே அவங்க சொல்லப்படுகிற காரியம், ஒரு ஆட்டுக்குட்டியை நீ எடுக்கணும், அதை வெட்டணும், அதனுடைய ரத்தத்தை உன்னுடைய வீட்டு வாசல்ல தெளிக்கணும், தேய்க்கணும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. நீ இஸ்ரவேல் ஜனமா இருந்தாலும் இந்த ரத்தத்துக்குட்பட்ட வீட்டுக்குள்ளே நீ இல்லைன்னா நீ அழிக்கப்படுவாய். இரவிலே மரண சங்கார தூதன் வருவான். அவன் கடந்து போகும்போது எந்தெந்த வீட்டின் நிலைக்காலில் இந்த ரத்தத்தை பார்க்கிறானோ அந்த வீட்டுக்குள் வரமாட்டான். எந்தெந்த வீட்டில் இந்த ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுக்குள் எல்லாம் இந்த சங்கார தூதன் வந்து எல்லா முதற் குழந்தையும் அது கொலை செய்யப்படும். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுகிற நாளாய் இருக்கிறது. This is the day to be remembered. உலகம் முழுவதும் ஒரு அழிவு, ஆனா வீட்டில் ஒரு அழிவு இல்லை. அதுக்கு பின்னாடி வருமா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு பதிலா உன்னுடைய முதல் குழந்தைய என்னக்காக நீ என்ன பண்ணும், நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படியா இந்த காரியம் வரும்போது பார்வோன் குடும்பம் தொடங்கி கடைசி வீடு வரைக்கும் இந்த மரணம் வரும்போது அவங்க பயப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பக்கத்து வீட்டுகள்லாம் நீ சொல்லி நாங்கள் போக போகிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு அடிமையாக இருந்து நாங்கள் வேலை செஞ்சோம், எங்களுக்காக கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டு போனால் போதும்னு சொல்லி அவங்க வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அவர்களை அனுப்பினார்கள். வேதம் சொல்லி இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவங்க புறப்பட்டு போகிறாங்க. 2வது நாள் முடியுது. 3வது நாளில் பார்வனுக்கு ஒரு யோசனை, ஐயோ நமக்கு வேலை செஞ்ச போயிட்டாங்களே என்று சொல்லி அவங்களுக்கு பின்னாடி புறப்பட்டு போகிறாங்க. இவங்க மிக வேகமாக போகிறாங்க. போய் நிற்கிறது செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது பின்னாடி பார்வனுடைய சேனை வந்து கொண்டிருக்குது. இவங்க எப்படி போனாங்க? முன்னாடி மேகஸ்தம்பம் இருந்தது, பின்னாடி அக்னி ஸ்தம்பம் இருந்தது. முன்னாடி தேவன் மகிமையாய் கடந்து சென்றவர் இப்பொழுது பின்னாடி வருகிறார். பின்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் தொடாதபடி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், உன் கையை நீட்டு. இவன் நீட்டல. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இன்னும் அமைதியா இருக்கிற, நீட்டு. நீட்டுறான். முன்னாடி இருக்கிற செங்கடல் 2ஆக பிளக்குது. 2 பக்கமும் மலைகள், பின்னாடி பார்வனுடைய சேனை, முன்னாடி கடல். இவங்க போறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஆனா
ஆண்டவர் செங்கடலை வெட்டாந்தரையாய் மாற்றினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். செங்கடல் வெட்டாந்தரையாய் மாறினது. தம்முடைய காற்றினாலே ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். இவங்க இஸ்ரேல் ஜனங்க அது வழியாய் கடந்து போறாங்க. ஆனா அதே செங்கடல்ல எகிப்தின் சேனை முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இவங்க மற்ற இடத்துக்கு போய்விட்ட பிறகு தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மகிமையான பாட்டை, மோசையின் பாடல் என்று சொல்லப்படுகிறது, மிரியாமும் சேர்ந்து அதிகாரம் 15 அற்புதமாய் அங்கே பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டு உயர்த்தி பாடுற பாடல், அதில் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போறாங்க. ஒரு நல்ல அறிவுள்ள ஞானியான ஒரு என்ன சொல்றது, எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கிற ஒரு மனிதன், இந்த 6 லட்சம் புருஷர்கள், மனைவிமார், அடுத்தது பிள்ளைகள் என்று சொல்வது கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. இந்த 20-25 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவங்க கடந்து போகும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க குடிப்பதற்கும் அவங்களுக்கு காரியங்களை செய்வதற்கும் எவ்வளவு தண்ணி வேணும்னு கணக்கு போட்டா 14 கூட்ஸ் ட்ரெயின் நிறைய தண்ணீர் அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு விறகு மட்டும் 800 பெட்டிகள் கொண்ட 8 கூட்ஸ் ட்ரெயின் முழுவதும் அவர்களுக்கு விறகுகள் தேவைப்படும். இதுக்கப்புறம் ஆகாரம் அது இதெல்லாம் நீங்க அப்புறம் பண்ணும். இது எதையும் மோசே நினைக்கல. He just checked out. ஆனால் தேவன் அவர்களுக்கான காரியங்களை வைத்திருந்தார். அல்லேலூயா. பகல்ல அவர்களை ஆகாரமாக மன்னாவை தேவன் தந்தார். அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்தா, தேனில இட்ட பணியாரம் போல இருந்தது. கடைசி வரைக்கும் மண்ணெண்ண என்ன இருந்தது தெரியுமா? இது என்ன, இது என்னன்னு தெரியல. வாட் இஸ் திஸ்? வெண்மையா இருந்தது. அதுல விசேஷம். ஒவ்வொரு நாளும் அவர்களை அதை சேகரிக்க வேண்டும். 6 நாள் சேகரிக்கணும். 7வது நாள் என்ன பண்ணக்கூடாது? சேகரிக்க கூடாது. 6வது நாள் அவங்க ரெட்டத்திலேயே சேகரித்துக் கொள்ளலாம். இது நம்ம 7வது நாள் போனாங்க, அங்க மண்ணா இல்ல. அதிகமா சேர்த்து வச்சா அடுத்த நாள் என்ன ஆயிடும்? புழு பிடிச்சிடும். ஆனா 6வது நாள் சேர்த்து வைக்கிறது 7வது நாள் புழு பிடிக்காது. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. அவங்கள தேவன் 40 வருஷம் நடத்தினார். அவங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீர் புறப்பட செய்தார். அதிகாரம் 17. அது நிற்கும். நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையின் மேல் நான் நிற்பேன், நீ என்ன பண்ணணும்? என்ன அடிக்கணும், என்ன அடிக்கணும். இந்த கண்மலையின் மேல் நான் நிற்பேன், என்ன அடிக்கணும். அதுக்கப்புறமா கடைசியில ஒரு இடத்துல வருமா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கண்மலையிட்ட என்ன பண்ணும்? பேசணும். ஆனா இவன் என்ன பண்ணான்? முன்னாடி இருந்த ஞாபகத்துல, மக்களோட நெருக்கத்துல இவன் என்ன பண்ணிட்டான்? அடிச்சுட்டான். அடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்ட, அதனால நீ கானானை சுதந்திரிப்பது இல்லை. ஏன்? பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டான், அவ்வளவுதானே. சிம்பிள் திங் இல்லைங்க. முதல் முறை நீ கண்மலையை அடிச்சது என்னுடைய உலகத்தில் நான் வரப்போற முதல் வருகைக்கு அடையாளம். நான் இந்த உலகத்துல வரப்போறேன், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நான் சிலுவையில் மரிக்கப் போகிறேன் என்பதற்கு அடையாளம் கண்மலையை அடிப்பது. 2வது நீ கண்மலையோட பேசணும். ஏன்னா 2வது நான் வரும்போது அடிக்கப்படுறல்ல, ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் எல்லா நாவும் அறிக்கை செய்ய, எல்லா முழங்காலும் முடங்க, நான் இந்த உலகத்தை ஆளுகிறவராய் வரப்போகிறேன். அல்லேலூயா. அத முன்னடையாளமா ஒரு பேட்டர்னா காட்டும்படி தேவன் வைத்தார். ஆனா மோசே தவறுனா, அதனாலதான் அவன் மேல ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது. ஒரு சில இடங்கள்ல அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் தேவன் நம்மை வைத்திருப்பார். ஒரு சில இடங்கள்ல கருணையை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் தேவன் வைத்திருப்பார்.
ஒரு சில இடங்கள்ல நம் மூலமாய் மற்றவர்களுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு ஆண்டவர் அடையாளமாய் மாற்றும்படி வைத்திருப்பார். அந்த இடத்துல ஒன்றும் சோசப்படாத, பொறுமையாரு. அந்த இடத்துல தேவன் இந்த இடத்துல என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் நிதானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக, தேவன் நமக்கு தயவு பாராட்டுவாராக. அங்கே மோசே அந்த வாய்ப்பை தவறு விடுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 18ஆம் அதிகாரத்தில் எத்ரோ வரான். எத்ரோ மோசையுடைய மாமனார். மோசையுடைய மாமனார் வரும்போது மோசே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்பொழுதும் நியாயம் விசாரிக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. மோசே சொல்றான், இல்லை இல்லை, 1000 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர் என்று சொல்லி பல தலைவர்களை நேமி, தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட இந்த உண்மையான தலைவர்களை நேமி என்று சொல்லி, அவங்க சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பார்க்கலாம், இவங்களால முடியலன்னா உன்கிட்ட வரட்டும் என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை தருகிறான். அண்ட் 18ஆம் அதிகாரம் மோசையுடைய சாட்சி நிமித்தம் மீதியானிலே மற்ற தெய்வங்களுக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியனாய் இருந்தான் என்று வேதம் சொல்வது. ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்திலே மோசையுடைய சாட்சி நிமித்தம், அவன் பகிர்ந்து கொண்ட சாட்சி நிமித்தம், இந்த மீதியானுடைய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்கிறவன் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாய் மாறினான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து அவங்க சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலையிலே தேவன் அவர்களை கொண்டு வருகிறார். சீனாய் மலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு பேச போகிறேன். இந்த குறிப்பிட்ட நபர்களை தவிர வேற யாரும் இந்த மலையே தொடக்கூடாது. ஆண்டவர் கண்மலையிலிருந்து மிகுந்த வைராக்கியமாய் இடி முழக்கங்களோடு மகா பெரும் சத்தத்தோடு தேவன் பேசினார். ஜனங்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறோம். யாரும் அந்த மலையை தொடக்கூடாது என்று பார்க்கிறோம். அங்க என்ன பேசினார்? இஸ்ரவேலரோட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அவளோடு கூட தேவன் அங்கே மலையின் மேல் இறங்கினார். மலை மிகவும் அருந்தது. நீங்கள் எனக்கு ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அது மட்டுமல்ல, மலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு 10 கட்டளைகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். வேற தெய்வங்கள் உண்டாயிருக்கலாகாது, விக்கிரகங்களை உண்டாக்கலாகாது, தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வணங்கலாகாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக நினைப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 10 கட்டளைகளை ஆண்டவர் மோசேக்கு தருகிறார். அது மட்டுமல்லாமல் சமுதாய சட்டங்கள் மற்றும் நீதியின் சட்டங்களை ஆண்டவர் தருகிறார். சட்டம் சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல, எகிப்தியரும் மற்ற தேசத்து ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களோடு புறப்பட்டதார்கள். அநேகர் புறப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டாரு, உனக்கும் உன்னோடு தங்குகிற பரதேசிக்கும் மற்ற ஜனத்துக்கும் ஒரே சட்டம் இருப்பதாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மற்ற தேசங்கள்ல லார்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது அந்த நாட்டு ஜனங்கள் உயரத்தில் இருப்பாங்க, மற்றவங்க கீழே இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உன்னை நம்பி, இஸ்ரேல் தேவனை நம்பி, வாக்குத்தத்தத்தை நம்பி பாலும் தேனுமுடுகிற கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிற ஜனங்கள் விருத்த சேதனம் உடையவர்களாக இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தாலும் உனக்கும் அவர்களுக்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது ஆண்டவர் பல விதமான சட்டங்களை தருவார். அடிமையை எப்படி நடத்தணும், உன்னோடு கூட இருக்கிற பரதேசி எப்படி நடத்தணும், உன்னோடு கூட தங்கி இருக்கிற மற்றவங்களை எப்படி நடத்தணும். ஆண்டவர் மோசையோடு இருந்த உடன்படிக்கையை ஆண்டவர் அவரோடு செய்த இரத்தத்தினால தெளித்து ஆண்டவர் அங்கே உடன்படிக்கையை செய்கிறார். இது மட்டுமல்ல, அடுத்தது ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களோட தங்க போறேன். I am going to stay with you. எனக்காக ஒரு வீட்டை நீ ஆயத்தப்படுத்து, எனக்காக ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் அங்கே தருகிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்கள், அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் எப்படி செய்யப்பட வேண்டும், அதில் இருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யப்பட வேண்டும், அதில் இருக்கிற விளக்குத்தூண் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒவ்வொன்றைக்கும் விசேஷமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதனுடைய ஆசாரியன் அவனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அது என்ன நிறத்தில் இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு எம்ப்ராய்டரி இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கீழே ஜனங்க ஒரு காரியத்தை பண்றாங்க.
மேலே போன மோசே வரல, உயிரோட இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதில் ஆரோனை பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கு, இவன் உன்னுடைய காது கனிகள் எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லி அதை நெருப்பில் போட்டு அவன் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி சொல்கிறான். இந்த கன்றுக்குட்டி தான் அவங்களை என்ன பண்ணுச்சு, எதிர்கொண்டது. ஆண்டவர் மலையிலிருந்து மோசையை பார்த்து சொல்கிறார், ஏன்பா உன் ஜனங்களை பாரு என்ன பண்ணுறாங்க பாரு, இவன் வர்றான், அந்த 10 கற்பனை இந்த கற்பனைகளை அவன் உடைத்து, அந்த கன்றுக்குட்டியை உடைத்து அதை கரைத்து அந்த தண்ணீரை எல்லாருக்கும் கொடுக்குறான். அந்த கரைகளை நம்ம பார்க்குறோம். மீண்டுமாய் தேவனோட உடன்படிக்கை பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. மீண்டுமாய் மோசே மேலே வரான். ஆண்டவர் உடன்படிக்கையை புதுப்பிக்கப்படுது. தேவனுடைய சுபம், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதெய்வம் சத்தியமும் உள்ள தேவன். மோசே தேவனோடு முகமுகமாய் ஒரு நண்பனோடு பேசுவது போல ஆண்டவர் பேசினார். இவனுடைய முகம் பிரகாசித்து அவன் திரும்பி வரும்போது அவங்க சொல்றாங்க, உன் முகத்துல முக்காடு போடுப்பா, உன் முகம் பிரகாசிக்குது, எங்களால பார்க்க முடியல. அவ்வளவாய் தேவன் மோசையை ஆசீர்வதித்திருந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது தேவன் கொடுத்த முன்மாதிரியின்படி அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. அதுல விசேஷமா பாருங்க, கர்த்தர் கற்பித்தபடியே செய்தார்கள். They did as God said. கர்த்தர் கற்பித்தபடியே செய்தார்கள். தேவாலயம் 40வது அதிகாரத்தில் அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. தேவாவியானவர் மகா பயங்கர வல்லமையோடு அந்த கூடாரத்தின் மீது தங்கி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தம் ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறார். அடிமைத்தனத்தில் ஆரம்பித்தவர்கள், செங்கலிலே ஆரம்பித்தவர்கள், தேவன் தங்கும் கூடாரம் அவர்கள் நடுவே வாசமாயிருந்தார். ஹல்லேலூயா. இதில் அநேக காரியங்களை பார்க்கலாம். அநேக காரியங்கள் இதில் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி தங்கினாங்க? வலது பக்கம் 3 கோத்திரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வலது பக்கம் 3 கோத்திரம், இடது பக்கம் 3 கோத்திரம், அதற்கு நேர் மேலே 3 கோத்திரம், அதற்கு நேர் கீழே 3 கோத்திரம். அந்த கோத்திரத்துடைய எண்ணிக்கை பின்னாடி வருது. அந்த எண்ணிக்கை எடுத்து பார்த்து எத்தனை கூடாரங்கள்னு போட்டு பார்த்தா மேல இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவை நன்றாக தெரியும். நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் அதை பார்த்துதான் யாரு அந்த தீர்க்கதரிசி பிழையாம் இந்த ஜனத்தை சபிக்க முடியாது. அவன் மேல இருந்து பார்க்கிறான். From the eagle's point of view, கழுகு பார்வையில் பார்க்கும்போது இந்த ஜனத்தை சபிக்க முடியாது. தேவன் அவங்களுக்கே தெரியாம ஆண்டவர் காலங்களில் ஒவ்வொரு காரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நான் இந்த சொல்ற இந்த காரியங்கள் இயேசு பிறப்பதற்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் தேவன் தம்முடைய வருகைக்கென்று அவர் ஒவ்வொன்றாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். எப்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தது உண்மையோ, ஆண்டவர் மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போவதும் உண்மை. அதில் நீங்களும் நானும் தேவனோடு வாசம் பண்ணும்படியாக தேவன் நிச்சயமாய் மகிமையிலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புகிற தேவ பிள்ளையே, இயேசுவுக்காக செயல்படுகிற தேவ பிள்ளையாய் மாற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்கிறேன். நான் இயேசுவுக்காக செயல்பட வேண்டுமானால் அவர் என்னிலும் அவருடைய வார்த்தைகள் என்னில நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய வார்த்தையை படி, அதிகமாய் படி, இதுவரை படிக்காத விதத்தில் படி. இந்த வருஷத்துல முழு வேதத்தையும் ஒரு கண்ணோட்டமாய் பார்க்க தேவன் நம் சபைக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீயோனில் வந்த தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், இங்க அடிமைத்தனத்துக்கு பதிலாக ஆண்டவரோடு ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் தந்தார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தேவன் தந்தார். அதை உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல 1000 வருஷங்களுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை நம்பாவிட்டால் நான் வேறு எந்த தேவனை நம்ப முடியும்? ஹல்லேலூயா. நான் சொல்வது அனைத்தும் சரித்திரம், அது
சரித்திரத்தில் உண்மை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நிறுத்தினார். இதற்கு சாட்சி இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் எந்த நியூஸ் பேப்பரை எடுத்தாலும் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை குறித்து பேசப்படாத ஒரு நாளும் இருக்காது. அவ்விதமாய் தேவன் இஸ்ரவேலை இந்நாளிலே ஆண்டவர் அங்கே நிலைப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேசத்துல இந்நாளிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லையோ தெரியாது. ஆனால் அவர்கள் இருப்பது நீங்களும் நானும் பார்க்க ஒரு அடையாளமாய் தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு துளிர்த்திருப்பது கடைசி காலத்தின் ஆரம்பம். இதில் நாம் செழிக்க நாம் தேவனை அண்டிக்கொள்வோம். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவராக. அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் நாம் இருக்கிறோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம்.